ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஸ்டானி ஹியர். ஸோ அதாவது இந்த நாளும் இன்னொரு கர்த்தருடைய வார்த்தையில வீக்லி வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா, இன்சைட் அப்படின்றத பார்க்குறோம். இன்சைட் அப்படின்ற வேர்ட் வந்து ஆம், ஒரு பர்டிகுலர் வேர்ஷனோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் இருக்கு. அதாவது 2 தீமோத்தேயும் அதில் 2:7 அதை எடுத்து நம்ம வாசிக்கும்போது ஆம், அந்த இன்சைட் அப்படின்ற வேர்டை வந்து அவங்க இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய இது தமிழ் வெர்ஷன்ல பார்க்கும்போது, தமிழ்ல அந்த வேர்டு டிரான்ஸ்லேஷன் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2:7ல பார்க்கும்போது, நான் சொல்லுகிறதை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். எல்லா காரியங்களும் உனக்கு புத்தியை புத்தியை தந்தருளுவார் அப்படின்ற வார்த்தை இருக்கு. அந்த புத்தியை தந்தருளுவார்ன்றதுக்கு தான் அந்த வார்த்தைக்கு டிரான்ஸ்லேஷன் இன்சைட் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் இன்சைட்னா என்ன? இன்சைட் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் ஆம், இட் இஸ் மோர் ஆஃப் என்ன பெர்ஸ்பெக்டிவ். ஒரு விஷயத்த நம்ம எப்படி பார்க்குறோம், அதாவது எப்படி என்னன்றத நம்ம அதை பற்றி ஃபுல் ஸ்கேன் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு புரிதல் ஏற்படுதுல்ல, அதுதான் இன்சைட். ஃபார் எக்ஸாம்பிள் பைபிள் பத்தின இன்சைட்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, பைபிள்ன்றது கர்த்தருடைய வார்த்தை. அது காடுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை அது இது இது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் மூலமா அப்படின்ற புரிதல், ஒரு பேசிக்கான புரிதல் மொத்தமா மொத்தமா மொத்தம் உண்டாகுதுல்ல, அந்த புரிதல் பேர் தான் இன்சைட் அப்படின்றாங்க. ஸோ அப்படியாப்பட்ட இன்சைட் வந்து கர்த்தர் வந்து நமக்கு என்ன வாக்குத்தத்தமா குடுக்குறாரு. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார் அப்படின்ற வார்த்தை. எப்பவுமே நம்ம கேட்கிற வீக்லி வேர்ட் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனலா இருக்கும். ஒரு சிலர் ப்ரொஃபெட்டிக்கா இருக்கும். ஒரு சிலது எப்படி ரெவலேஷனா இருக்கும். பட் இன்னைக்கு நம்ம கேட்குறது இட் இஸ் லைக் அ ப்ராமிஸ். இட் இஸ் லைக் அ ப்ராமிஸ் இல்ல, இட் இஸ் ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ் பண்றாரு கர்த்தர் நமக்கு இந்த வீக்லி வேர்ட் மூலமா என்னன்னா, கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு என்ன தரும்? புத்தி தருவார். புத்தியை தந்தருளுவார். அவருக்கு இன்சைட்ட குடுப்பார். உனக்கு தேவையான புத்திய தருவார் அப்படின்னு அவரு நம்மள பார்த்து வாக்குத்தத்தம் குடுக்கு. என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, உனக்கு நான் புத்தியை தருவேன். எல்லா காரியங்களும் அப்படின்னு சொல்றாருன்னா, ஒருவேள நம்ம இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு விதத்துல அல்லது எல்லா விதத்திலயும் கொஞ்சம் புத்தி இல்லாதவர்களா இருந்திருக்கலாம். நம்மளுடைய செயல்கள் ஒரு சிலவைகள் கர்த்தருடைய பார்வைக்கு ஒருவேளை புத்தி இல்லாதவைகளாக காணப்பட்டிருக்கலாம். அதனால கர்த்தர் இந்த நேரத்துல நான் உனக்கு புத்திய தரேன் அப்படின்னு சொல்ற அ அ தான் நம்ம இங்க ஒரு வேளை பார்க்கலாம். ஸோ நீங்க இந்த வார்த்தைய பேசும்போதே உங்க லைஃப்ப நீங்க அப்படியே ஸ்கேன் பண்ணி பாருங்க. நீங்க அப்படியே இது பண்ணி யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து எந்தெந்த விஷயத்துல வந்து அப்படி எந்தெந்த காரியத்துல வந்து எந்தெந்த ஏரியால இது புத்தி இல்லாம செயல்பட்டுருக்கலாம் அப்படின்றத நம்ம அப்படியே நம்மள நம்மளே என்ன பண்ணி நிதானிச்சு பார்த்துக்கலாம். ஆனா, இந்த வார்த்தையில ரொம்ப தெளிவா இருக்கு. என்ன இருக்குன்னா, கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருள்வார். அப்போனா, அ ஒண்ணு நமக்கு வந்து புத்தியே இல்லாததுனால கர்த்தர் நம்மள பார்த்து உனக்கு நான் புத்திய தருவேன்னு சொல்றாரு. அது ரொம்ப ரொம்ப தேவை. ரொம்ப சூப்பர். அப்படி இல்லன்னா, ஒருவேளை எல்லா காரியங்களிலும் அப்படின்றாருன்னா, மேபி எல்லா காரியங்களும் நம்ம கரெக்ட்டா ஒரு சில காரியங்கள்ல இல்ல. அதனால வந்து எல்லா காரியங்களும் நம்ம வந்து புத்தி இல்லாதவர்களா இருக்கும். ஸோ, அதனால எல்லா காரியங்களிலும் நீ புத்தி உள்ளவர்களா இருக்கும்படிக்கு நான் உனக்கு என்னோட புத்திய தரேன். அப்போ தேர் ஆர் சம் ஏரியாஸ் விச் வி நீட் டூ வொர்க் இன் அவர் லைஃப். ஒரு சில விஷயங்கள்ல, ஒரு சில காரியங்கள்ல நம்ம நம்ம என்ன பண்ணணும்? புத்தி இல்லாதவர்களாய் படுகிறவர்களா இருக்கலாம். அல்லது நம்ம ஒரு சில விஷயங்கள குறிச்சு பயந்துட்டு இருக்கலாம். என்ன எனக்கு இத நான் எப்படி சமாளிக்க போறேன்? இந்த ஒரு விஷயத்த நான் எப்படி செயல்படுத்த போறேன்? எனக்கு இதுக்கு தேவையான புத்தியும், ஞானமும் தேவையே! அப்படின்ற அந்த ஏதோ ஒரு நீடோட நம்ம இருக்கலாம். நம்மகிட்ட கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்த செய்ய சொல்லி, அத நம்ம இப்போ வரைக்கும் கரெக்ட்டா செய்ய முடியாம, அத ஒரு சொதப்பி இருக்கலாம். அதனால கர்த்தர் நம்ம வந்து இத வந்து எப்படி செய்றதுன்னு தெரியாம இருக்கிற நம்மள பார்த்து சொல்றாரு, "நான் உனக்கு புத்திய தரேன். நீ ஏன் கவலைப்படுற? பயப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அவரு அ அ நம்மளுக்கு அவர் வந்து என்ன ஞாபகப்படுத்துறாரு. நான் இருக்கிறேன். என்னுடைய புத்திய நான் தரேன். ஸோ அப்பன்னா, அவர் புத்திய தரப்போறாருன்னா, எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்திய தருவேன்னா, அப்போ நமக்குள்ள சில புத்தி இருக்கும் ஆல்ரெடி. இதுதான், இது இப்படிதான், இது இப்படிதான்ற மாரி ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சில இன்சைட், ஒரு சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். அத எடுத்து கர்த்தர்ட்ட குடுக்கணும். கர்த்தரால பழைய ரசத்துல கர்த்தரால பழைய துருத்தியில அவரால புதிய ரசத்த ஊற்ற முடியாது. எப்படி ஒரு ஃபோன் அப்கிரேட் ஆயிட்டே இருக்கோ, இப்போ உங்களோட கையில இருக்க ஃபோன் வந்து ஒருவேள நீங்க 1 ஆர் 2 இயர்ஸ் முன்னாடி வாங்கியிருக்கலாம். இப்போ அதே பிராண்ட்ல பார்த்தா ஒரு 3, 4 மாடல்ஸ் வந்திருக்கும். என்னன்னா அப்கிரேடு. ஃபோனுக்கு அப்கிரேட் தேவைப்படுது. எத்தனையோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் எவ்வளவோ அப்கிரேட் ஆகுது. நான் பார்க்கும்போது ஏதோ சொன்னாங்க. ஃப்ரூட்டி,
ஆப்பிள் சம்திங் ஐ ஃபர்காட். அது எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. இப்போதைக்கு கரண்ட் வெர்ஷன் என்ன ஆண்ட்ராய்டுன்னு எனக்கு தெரியல. ஏதேதோ சாண்ட்விச் சம்திங் ஏதேதோ சொல்லுவாங்க அப்போலாம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேர். இப்ப என்ன இருக்குன்னு உங்களுக்கு இப்போதைக்கு கரண்ட் வெர்ஷன் ஆண்ட்ராய்டு என்னன்றது உங்களுக்கு ஒரு வேள ஞாபகம் இருந்தா, உங்களுக்கு உங்கள் 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 உங்கள்ல யாருக்காவது ஒரு வேள தெரிஞ்சதுன்னா நிச்சயம் இஃப் பாசிபிள் நீங்க என்ன என்ன கமெண்ட் பண்ணுங்க. ஃபைன். ஸோ இத்தன விதமான அதாவது ஃபோனுக்கு ஒரு அப்கிரேட் தேவைப்படுது. அதே மாரி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குமே ஒரு அப்கிரேட், அப்கிரேட், அப்கிரேட் தேவ. காட் வந்து நம்மள அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பார். நம்மளோட வெர்ஷன் மாத்திட்டே இருப்பார். அப்கிரேட் ஆகும் அப்கிரேட் பண்ணுவார். அப்படி அப்கிரேட் பண்ணும்போது, நம்போ அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டூடண்ட் மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். கத்துட்டு எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கு ரெடி ஆயிடணும். எனக்கெல்லாம் தெரியும்னு ஆண்டவர்ட்ட போய் சொன்னோம்னா, என்ன லீன் நாட் அன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாரு. நம்ம ரொம்ப அப்படியே கடினமா இருந்தோம்னா, நம்ப நம்மள அப்படியே விட்டுருவாரு. சரி போ அப்படின்னு விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்மள எப்படி அவர் பக்கம் இது 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 டர்ன் பண்ண வைக்கணும்னு அவருக்கு தெரியும். அத எப்போ எப்படி செய்யணுமோ அத அப்படி செய்வாரு. என்னலாம் நெறைய செஞ்சிருக்காரு. ஓகே. ஆ கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். ஆனா, இன்னும் கூட சம்டைம்ஸ் நானும் ஒரு சில விஷயங்கள இன்னும் கொஞ்சம் புத்தியா இருக்கணும் அப்படின்றதுக்காக கர்த்தர் இந்த மாரி என்கிட்ட பேசுறாரோ! அப்படின்ற கேள்வி, அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு இது நமக்குள்ள வந்தாலே போதும். கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு. நான் இன்னும் கொஞ்சம் புத்தி இல்லாம சில விஷயத்துல இருக்கணும். அப்படின்ற அந்த ஒரு ஆட்டிட்யூட் வந்துட்டாலே போதும். கர்த்தருடைய புத்தி நம்ம ஈஸியா ரிசீவ் பண்ணலாம். ஸோ, ஆனா நம்ம பார்க்குற இன்சைட் அப்படின்ற வார்த்தைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்சைட்னா ஒரு விஷயத்த நம்ம பார்க்குற கண்ணோட்டம் அல்லது பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவாங்க. அத நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றதுல தான், அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம் அப்படின்றது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தாவீது வந்து அ மத்த எல்லாருக்கும் இருந்த கண்ணோட்டம் மத்த எல்லாருக்கும் இந்த இன்சைட் கம்ப்ளீட்டா வேற. ஆனா டேவிட்க்கு இந்த இன்சைட் வேற. இன்க்ளூடிங் சால். ஹோல் ஆர்மி எல்லாரும் ஆர்மி பீப்பிள். அவ்ளோ பேருக்கு இந்த இன்சைட் வேற. ஆனா ஒரு மனிதன் கர்த்தர் அவருக்கு அந்த இடத்துல புத்திய குடுத்திருந்தாரு. அதனால தான் அவருக்கு இருந்த பார்வை, அந்த கண்ணோட்டம் வேற மாரி இருந்துச்சு. எல்லாரும் அவர ஒரு பயங்கர பலசாலியா பார்த்தாங்க. கோலியாத்த பயங்கர பலசாலியா பார்த்தாங்க. இவன் மட்டும் நம்மள டிஃபீட் பண்ணா முடிஞ்சது நம்ம கத. அப்படி அவர பார்த்து பயந்தாங்க. தோல்விய கண்டு பயந்தாங்க. ஆனா தாவீது ஒருத்தர் மட்டும் தான், இவரு ஓகே பலசாலிலாம் இருக்கட்டும். இவர விட என் கர்த்தர் பெரியவராச்சே. சாத ஒ இப்படியாப்பட்ட இஸ்ரவேலின் சேனைகள இது பண்றதுக்கு இப்படி ஒரு விருத்த சேதனம் இல்லாத இவன் யாரு? இந்த ஆள் வந்து எம்மாத்திரம் என்னோட கர்த்தர் பெரியவர் அப்படின்ற அந்த பக்தி வைராக்கியம் அவருக்குள்ள இருந்துச்சு. அ அந் ஸோ அதுக்கு காரணம் அவருடைய பார்வை, அவருடைய அவருடைய கண்ணோட்டம் வேற மாரி இருந்ததுனால, அவரோட கண்ணோட்டம் மட்டும் வேற மாரி இல்ல. அவர் போம்போது ஸ்ட்ராட்டஜியோடயே பண்றாரு. எல்லாத்தையும் சும்மா சும்மா அவர் பாட்டுன்னு எடுத்தோம் கவுத்தோம்ன்னு செய்யல. ரொம்ப புத்தியா, ரொம்ப ஞானமா என்ன அதான் அவருக்கு அவருக்கு கரெக்ட்டான இன்சைட் இருந்துச்சு. அதனால எல்லாத்தையும் எல்லாத்தையும் கரெக்ட்டா செய்றாரு. ஸோ அவர் அந்த அந்த கோலியாத்த முறியடிக்கிறதுக்கு முன்னாடி அவரு அ அ அ அவர் வந்து ரொம்ப ஞானமா பண்ற ஒரு சில ரொம்ப ஒரு குட்டி குட்டி விஷயங்கள், புத்தியா பண்ண சில சில விஷயங்கள் பார்க்கும்போது, அவருக்கு ஃபர்ஸ்ட் வந்து வேற ஒரு ட்ரெஸ்ஸ குடுத்தாங்க. ஆர்மி ட்ரெஸ்ஸ குடுத்தாங்க. "இதுதான் போடணும். இதுதான் நாங்க எல்லாரும் போடுறோம். நீயும் இத போடுன்னு" அத குடுத்தாங்க. அது அவருக்கு பத்தல. அது அவருக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஆயிடுச்சு. ஆ ஸோ அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் மத்தவங்களுக்கு மாரி நானும் எல்லாரும் கூடயும் இதுவாகணும்னு அவசியம் இல்ல. கர்த்தர் வந்து அதுதான் எனக்கு இது ரொம்ப அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்றத அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. நான் ரொம்ப இது இது மாரி இதெல்லாம் பார்த்த ஆள்லாம் இல்ல. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்ல. என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அதுலருந்து அவரு அவரு அதுலருந்து எஸ்கேப் ஆகுறது மூலமா தன்னை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இது என்ன வல்னரபிளா ஆக்குறாரு. அவருக்கு இன்னும் இன்னும் அதிகமான காயங்கள் படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தானே! அந்த கவசம்லாம் போட்டா அந்த காயங்கள் கம்மியா படும். அதுக்கு தான் போடுறாங்க. ஆனா இவரு வந்து பரவால்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு போறாரு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் அவர் கொஞ்சம் புத்தியா செயல்பட ஏன்னா அவர் பக்காவா பிளானோட இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு யூஸ் பண்ணியிருப்பாரு டேவிட். அவர் வந்து அவருக்கே கவுண்டர் பண்ணியிருப்பாரு. அதாவது என்னன்னா முக்கியமா கோலியாத்தோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, தன்னோட தன்னுடைய வார்த்தையிலே ஃபர்ஸ்ட்டு அட்டாக் வரும். அப்புறம் தான் கையில அட்டாக். அவர் ஃபர்ஸ்ட்டே அவர் பாட்டுன்னு சபிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட்டே வந்து எ என்ன பார்த்தா உனக்கு இது நாய் மாரி தெரியுதா? அப்படி இப்படின்னு நான் உன்ன இது பண்ண போறேன். கன்னாபின்னான்னு பேசியிருப்பாரு. அதை கேட்டு இவரு வந்து சும்மா இல்லாம, இவரும் அடுத்த சைடு கவுண்டர் பண்ணுவாரு. நீ வந்து என்கிட்ட பட்டயத்தோட வர. நான் வந்து கர்த்தருடைய நாமத்தினால வரேன்னு சொல்லிட்டு, இவரும் கவுண்டர் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைய சொல்லிட்டே போயிருப்பாரு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ இந்த ம் யா ஸோ இப் இ இப்படி எப்படி எப்படி தாவீதால இந்த மாரி செயல்பட முடிஞ்சதுன்னா,
அவருக்கு ஒரு இன்சைட், அவருக்கு ஒரு புத்திய கர்த்தர் கொடுத்திருந்தார். அதே புத்திய கர்த்தர் உங்களுக்கும் தரப்போகிறார். உங்க சூழ்நிலைய நீங்க பார்க்குற விதம் மாறும். இன்சைட் மாறும்போது, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அத நீங்க ஈஸியா மத்தவங்க எல்லாரும் பார்க்குற மாரி நீங்க அத பார்க்க மாட்டீங்க. உங்களோட பார்வை, உங்களோட கண்ணோட்டம் அது வேற மாரி இருக்கும். கர்த்தர் அதான் சொல்றாரு. நீ உன்னோட சூழ்நிலைய பார்க்குற விதம் வேற. மத்தவங்க இது இவ்ளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. நீ மட்டும் அது அவ்ளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்ல மாட்ட. ஏன்னா, உனக்குள்ள இருக்கிற நான் தான் அந்த சூழ்நிலைய விட பெரியவர் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் உனக்கு உண்டாயிருக்கும். அப்படி அப்படி ஒரு இன்சைட், அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க நான் உனக்கு தந்தருளுவேன் அப்படின்னு கர்த்தர் உங்கள பார்த்து சொல்லுகிறார். அந்த புரிதல் இருந்ததுனால, எவ்வளோ பெரிய கோலியாத்தா இருந்தாலும், அந்த உண்டிக்கோல வச்சு அடிச்சோனே கீழ விழுந்து அவர் ஈஸியா என்ன ஜெயம் காண முடிஞ்சதுனால, ஆ வ வ அவர் எப்படி ஜெயம் கண்டாரோ, அதே போல எவ்வளோ பெரிய கோலியாத் உங்க முன்பாக நிற்கலாம். ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் நீடுன்ற கோலியாத் நிக்கலாம். அல்லது ஏதோ ஒரு ப்ராப்ளம் உங்க உங்க உங்களுக்கு முன்பாக இது எப்படி நான் சமாளிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு குடுக்குற வாக்கு. நான் 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 உனக்கு விக்டரிய தருவேன்னு கூட கர்த்தர் சொல்லல. கர்த்தர் சொல்றது அவரு நிச்சயமா விக்டரி தரப்போறாரு. அது அது ஒரு பக்கம். பட் கர்த்தர் ரொம்ப ஞானமா கர்த்தரும் நம்மள பார்த்து என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு புத்திய தருவேன்றாரு. அந்த புத்திய வச்சு நம்ம தான் விக்டரி எடுக்கணும். அந்த புத்திய யூஸ் பண்ணாம இருந்தா, நம்மளோட விக்டரிய நிச்சயமா தோத்து போக மாட்டோம். பட் அப்புறம் போஸ்ட்போன் ஆகும். எத்தன விக்டரிஸ நம்ம இப்போ வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் நமக்கே தெரியல. ஸோ, நம்ம இந்த நேரத்துல புத்தியா இருந்து, கர்த்தர் குடுக்குற புத்தி ஞானத்தோடு கரெக்ட்டா அத யூஸ் பண்ணும்போது, அந்த கர்த்தர் குடுக்குற இன்சைட் கரெக்ட்டா யூஸ் பண்ணும்போது, அப்போ நம்மளால எல்லா விஷயத்திலயும், எல்லா காரியங்களும் நிச்சயமாக ஜெயம் காண முடியும். அப்படின்ற நம்பிக்கைய இந்த வார்த்தையின் மூலமா மேபி காட் வாண்ட்ஸ் டூ கிவ். அதனால தான் இவ்வளோ நேரம் நீங்க இத கேட்டுட்டு இருக்கீங்க. எத பார்த்தும் பயப்படாதீங்க. எத பார்த்தும் ஐயோ! இது எப்படி அப்படிலாம் உட்காராதீங்க. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, "ஐ வில் கிவ் யூ இன்சைட். ஐ வில் கிவ் யூ அண்டர்ஸ்டாண்டிங்." நான் உனக்கு அத எப்படி பார்க்கணுன்றத கத்து தரேன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, அப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ் நமக்குள்ள இருந்து வரதுக்கு நம்ம கர்த்தரோட கனெக்டடா இருக்கணும். நம்மளுடைய சிந்தைகளும், நம்மளுடைய நம்மளுடைய ஹார்ட்டும், நம்மளுடைய ஹோல் பீயிங்கும் அப்படியே கர்த்தரோட கனெக்ட்டா இருந்தா தான் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ். சம்டைம்ஸ் ஏன் நமக்கு அந்த புத்தி வரமாட்டுது? நம்ம ஏன் அத பார்த்து மத்த எல்லாரும் பார்க்குற மாரி நம்மளும் பார்த்துடுறோம்னா, கர்த்தரோட நம்ம ஒரு வேளை கனெக்ட்டா இல்லாம இருக்கலாம். அல்லது நம்மளோட சிந்தையில வேற சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கலாம். வேற சில விஷயங்கள் நம்ம சிந்தையில ஓட விடாம அது எத வேணா இருக்கலாம். அத எடுத்து அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ சூப்பர், எவ்வளோ எந்த விஷயமா இருந்தாலும், அத அப்படி ஓரமா அப்படி வச்சுட்டு, கர்த்தர தன்னுடைய நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியம். ஃபர்ஸ்ட்டு கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸ். ஃபர்ஸ்ட்டு காட். அவர் தான் அங்க இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பிராரிட்டி. அங்க நம்மளுடைய ஹார்ட் சிங்காசனத்துல அவர வச்சு நம்மளோட சிந்தையிலும் எப்படி கிறிஸ்துவ வைக்கும்போது, அதனால தான் கிறிஸ்துவின் சிந்தை நம்ம இன்னும் அதிகமாக இருக்கும்போது, நம்மளோட சிந்தையில ஃபர்ஸ்ட்டு கிறிஸ்து தான் இருக்கணும். ஸோ அப்படி நம்மள நம்மளோட சிந்தைகள ஒப்புக் கொடுக்கும்போது, ஒருவேளை உங்களோட சிந்தையில இந்த வார்த்தைய கேட்டுருக்கும்போது, வேற சில விஷயங்கள் ஓடிட்டு இருந்தா, ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னா, அல்லது வேற எந்த விஷயமா இருந்தாலும், அத அப்படியே கர்த்தர்ட்ட ஒப்புக் குடுத்து, ஆண்டவரே நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு. நீங்க எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் தான் எல்லாமே. நீங்க ஃபர்ஸ்ட்டா இருங்கன்னு சொல்லிட்டு அவர்ட்ட ஒப்புக் குடுக்கலாமா? அப்படி ஒப்புக் குடுக்கும்போது, அப்போ அவரோட இன்சைட் நமக்குள்ள வரும். நம்ம எந்த விஷயத்த பார்த்தும் என்னாகும் பயப்பட மாட்டோம். அவனுடைய ஸ்ட்ராட்டஜியே என்னன்னா, நம்மளுடைய ந ந நம்மளோட லைஃப்ல நம்ம லைஃப்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ காடுக்கு கொடுக்க விடாம எப்படியாவது கெடுக்கணும். அத செஞ்சாலே போதும். மத்தது எல்லாமே ஓரளவுக்கு அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ட்ரை பண்ணும். ஸோ அந்த அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ எப்பொழுதும் காடுக்கு கொடுத்து, அவருடைய புத்தியை பெற்றுக்கொண்டு, அவருடைய இன்சைட்ட பெற்றுக்கொண்டு, நம்ம எல்லா விஷயத்திலயும், எல்லா காரியங்களிலேயும், ஏதோ ஒரு 1, 2 ஒரு சீசன்ல இல்ல. எல்லா காரியங்களும் ஞானமாய் நடக்கிற கிருபை கர்த்தர் நமக்கு நிச்சயமாக தருவாராக. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் இயேசுப்பா! நன்றி ஆண்டவரே! இந்த நாள் கூட நாங்க கேட்ட வார்த்தையின்படியாகவே, ஆ ஆ எங்களுக்கு தேவையான புத்திய தாங்க, எங்களுக்கு தேவையான ஞானத்தை தாங்க, எங்களுக்கு தேவையான அண்டர்ஸ்டாண்டிங்க தாங்க, எங்களுக்கு தேவையான இன்சைட்ட நீங்க முற்றிலுமாய் தாங்க ஆண்டவரே! இயேசு சுவாமி தேவன் எந்த சூழ்நிலையை பார்த்தும், ஆ தேவனுக்கு மற்றவர்கள் பார்க்கிற மாரி நாங்கள் அதை பார்க்காமல், ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை எங்களுக்கு எப்பொழுதும் தாங்க ஆண்டவரே! நாங்க எத பார்த்தும் பயப்படாம, தேவன் அதை விட நீங்க பெரியவர் அப்படின்ற 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 புரிதல்ல எங்களை எப்பொழுதும் காத்துக்கொள்ளும்படியாக தேவன் உங்கள முதன்மையா வைக்க, எங்களோட சிந்தையில உங்கள வைக்க தேவனுடைய கிருபைகளை தாங்க. இப்பொழுதும் வேற எந்தெந்த விஷயத்துக்குலாம் நாங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோமோ, அதிலிருந்து எங்கள நீங்களே முற்றிலுமா மீட்டு, தேவன் எது முக்கியமோ, எது உண்மையோ, எது நோபலோ அத நாங்க
இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்க கிருபை தாங்க கர்த்தாவே. தேவன் அது எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. உங்களை சிந்தித்துக் கொள்ள கிருபை தாங்க. கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள்ள முற்றிலுமாக முற்றிலுமாக வரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை முற்றிலும் ஆளுகை செய்யுங்க. வேலியடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென்.